ஹலோ. பாருங்க, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க. லைக் எஸ்எம்சி, ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போவும் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ட்ரேடிங்கோட மெத்தட் தான் தவிர ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் பிளான். நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் போட போகிறீங்க, எப்படி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதோட அனாலிசிஸ் எவ்வளோ, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்க போகுது, கம்ப்யூட்டர் சிஸ்டம் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா, ஒன்லி மொபைலில் பண்ணுறீங்களா, அப்புறம் ரிஸ்க் ரிவார்டு எப்படி வச்சுக்கிறீங்க, அப்புறம் பொசிஷன் சைசிங் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கேபிட்டல் வச்சிருக்கீங்க, அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கிறீங்க, அப்புறம் வந்து ட்ரேடிங் மெத்தட் எப்படி ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை சிலர் ஸ்டாப் லாஸ் இல்லாமலாம் ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லை சில பொசிஷனலாக கொண்டு போகிறீங்களா, சிலர் இன்ட்ராடேல பண்ணுறாங்க. அதெல்லாமே வந்து ஓவரால் வந்து ஒரு ப்ராஃபிட் ஆச்சுன்னா அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை எப்படி வெளியே கொண்டு போகிறீங்க, ஒரு வேலை இன்னைக்கு ஒரு வாரமாக கண்டினியூஸ்லி நீங்கள் லாஸ் ஆகிறீங்கன்னா நெக்ஸ்ட் பிளான் எப்படி மறுபடியும் உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியுமா, சர்வை பண்ண முடியுமா, கம்ப்ளீட் பிளான் இருக்கு பாருங்க. இதுதாங்க ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அதை விட்டுட்டு நிறைய இடத்துல வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, இந்த ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறது, கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. பட் இதுவும் வேண்டும் ட்ரேடிங்கில். இதெல்லாம் படிக்கணும். சொல்லிக் கொடுக்குற இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து இருக்கிறதா சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு எது தேவைன்னு உங்களுக்கு தெரியாமல் ஒன்லி இந்த விஷயம் மட்டும், இந்த இண்டிகேட்டர்ஸ் அண்ட் சார்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு ட்ரேடிங் பண்ணால் இறங்கிறாதீங்க.